தமிழ்நாட்டில் மூன்றாவது அணியா பாஜக அல்லது இரண்டாவது அணியான்ற கேள்வியையும் ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, பெரிய அளவிலான கூட்டணி தற்போது பாஜக வசம் இருக்கிறது. ஆனால் அதிமுகவோடு தேமுதிக இணையும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழல்ல பாஜகவோடு 8 கட்சிகள் இணைந்து இந்த கூட்டணியை அமைத்திருக்கின்றன. இதற்கு முன்பாக பல்லடத்தில் எண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு நிகழ்ச்சியில் பிரதமரை பங்கெடுத்தார். இந்த பகுதியில் கோவை, சேலம், இந்த கொங்கு மண்டலத்தில் மூன்றாவது பெரிய நிகழ்வாக பிரதமர் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியானது இருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 மாதங்களில் பிரதமர் தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். மேடையில் நம்ம பார்க்குறோம், திரு தமிழருவி மணியன் இருக்கிறார், திரு ஜான் பாண்டியன் இருக்கிறார், அதே போல் திரு டிடிவி தினகரன் இடம்பெற்றிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் என்டிஏவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், அதன் தலைவர்கள் இந்த மேடையில் அணிவகுத்திருக்கிறார்கள். இங்கிருந்து தேர்தல் ரேஸ் தொடங்குகிறது. நாளைய தினத்திலிருந்தே வேட்புமனு தாக்கல் தொடங்கினாலும் கூட அதற்கு முன்பாக என்டிஏவை முழுமையாக, அதாவது திமுக கூட்டணிக்கு அடுத்ததாக பாஜக தன்னுடைய கூட்டணியை இறுதி செய்திருக்கிறது தமிழ்நாட்டில். செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் இணைந்திருக்கிறார். தமிழ்ச்செல்வன், வணக்கம். இந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு? ஏன்னா இங்கே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் ஒட்டுமொத்தமாக என்டிஏவில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சி தலைவர்கள் இருக்காங்க. யாரெல்லாம் வந்திருக்காங்க? விவரங்கள். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக பிரதமர் மோடி சேலம் கஜலக்கன்பட்டி பகுதியில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்த கூட்டத்தில் சேலம், நாமக்கல் மற்றும் கரூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களிடையே பிரதமர் உரையாற்ற இருக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் இந்த பாஜகவோட கூட்டணியில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் டிடிவி தினகரன், அதே போன்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் தற்பொழுது இங்கு இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளார்கள். குறிப்பாக பிரதமரின் வருகையை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெறும் கஜலக்கன்பட்டி மற்றும் சேலம் விமான நிலையம் ஆகிய பகுதிகள் ரெட் ஜோனாக அறிவிக்கப்பட்டு தற்பொழுது 2 பகுதி முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. பிரதமர் தற்பொழுது ஹெலிகாப்டர் மூலமாக சேலம் கஜலக்கன்பட்டி பகுதியில் இருக்கும் பொதுக்கூட்ட மைதானத்திற்கு தற்பொழுது வருகை தந்துள்ளார். இந்த நிலையில் இன்று முழுவதுமே ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா வான்வெளி வாகனம் உள்ளிட்டவை பறப்பதற்கு சேலம் மாவட்ட காவல்துறை சார்பாக தடை விதிக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது தேர்தல் நடத்தை விதி அமல்படுத்தப்பட்டுள்ளதால் அரசு கட்சி தலைவர்கள் ஏராளமாக வருகை தந்துள்ள அரசியல் தேர்தல் நடைமுறைகளை பின்பற்றி நடக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த பொதுக்கூட்டத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு, குறிப்பாக ஒவ்வொரு பகுதிகளிலுமே காவல்துறையினர் பிரித்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. 5000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த மாநாடு நடைபெறும் இடம் முழுவதும் சிறப்பு பாதுகாப்பு படையினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கு. மேலும் சேலத்தில் நடைபெறும் இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் தற்பொழுது பங்கேற்பதற்காக ஹெலிகாப்டர் மூலமாக தற்பொழுது கஜலக்கன்பட்டி பகுதியில் இருக்கும் பொதுக்கூட்ட மேடை பின்புறம் உள்ள ஹெலிபேட் பகுதிக்கு தற்பொழுது வந்திருக்கிறார். தற்பொழுது சரியாக 1 மணி அளவில் இந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பிரதமர் மோடி உரையாற்றுகிறார். அதைத் தொடர்ந்து 1:50 மணி அளவில் உரையை நிறைவு செய்து கொண்டு தற்பொழுது பின்னர் 1:55 மணி அளவில் பொதுக்கூட்ட மைதானத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக சேலம் விமான நிலையம் சென்றடைகிறார். பின்னர் சேலம் விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி புறப்படுகிறார். குறிப்பாக பிரதமர் மோடி கடந்த 2014ஆம் ஆண்டு சேலம் இரும்பாலையில் அப்போது நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அங்கு பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக வருகை தந்திருந்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.